குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டி சார்ட் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். பேங்க் நிஃப்டியில் 4 ஹவர்ஸ் சார்ட் வச்சிருக்கேன். இந்த 4 ஹவர்ஸ் சார்ட்ல பாத்தீங்கன்னா பேட்டர்ன் ஏபிசி பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகுது. ஏபிசி பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகுது. கரெக்டா பாத்தீங்கன்னா நான் இஎம்ஏ ஃபாலோ பண்றேன். அதுல பாத்தீங்கன்னா இந்த 8 கிரீன் 8 இஎம்ஏ, ரெட் லைன் 13 இஎம்ஏ, இந்த ஸ்கை ப்ளூ கலர் 50 இஎம்ஏ, பர்பிள் கலர் 100 இஎம்ஏ, எல்லாமே இஎம்ஏ தான். இது பாத்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் சார்ட். 4 ஹவர்ஸ் ரொம்ப முக்கியமான சார்ட். பிகாஸ் ஃபண்ட் ஹவுசஸ், பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்கெல்லாம் 4 ஹவர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஏபிசி முடியுது. எலியாட்டிவ்ல இது ஏ பி சி பேட்டர்ன் முடியுது. அந்த சி பேட்டர்ன் முடிகிற இடம் பாத்தீங்கன்னா எங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா 100 இஎம்ஏ டச் பண்ணிருக்கு. இந்த பர்பிள் லைன் 100 இஎம்ஏ கரெக்டா பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா டச் பண்ணிருக்கு. இதோடைய லோ பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 52,230. அந்த பர்பிள் லைன் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா 52,210. கரெக்டா ஒரு ஜஸ்ட் ஒரு 10-20 பாயிண்ட்ஸ் தான் ஆல்மோஸ்ட் டச் பண்ணிடுச்சு. ஸோ இங்க இருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே டைம் பாத்தீங்கன்னா ஆர்எஸ்ஐயும் ஆல்மோஸ்ட் பாட்டம் அவுட் ஆயிடுச்சு. 1 ஹவர் சார்ட் போயிடலாம். 1 ஹவர் சார்ட்ல பாருங்க, கீழே வந்துச்சு. ஆர்எஸ்ஐ பாட்டம் அவுட் ஆயிடுச்சு. 27 வந்திருக்கு ஆர்எஸ்ஐ. 27 ஆர்எஸ்ஐ பாட்டம் அவுட் ஆயிடுச்சு. டெய்லி சார்ட்க்கு போலாம். டெய்லி சார்ட்ல பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான். இது இந்த ஸ்கை ப்ளூ 50 இஎம்ஏ. டெய்லி சார்ட்ல 50 இஎம்ஏ டச் பண்ணிருக்கு. 4 ஹவர்ஸ் சார்ட்ல பாத்தீங்கன்னா 100 இஎம்ஏ டச் பண்ணிருக்கு. இது 4 ஹவர்ஸ். 4 ஹவர்ஸ்ல 100 இஎம்ஏ டச் பண்ணிருக்கு. டெய்லி சார்ட்ல 50 இஎம்ஏ எக்ஸாக்டா டச் பண்ணிருக்கு. அதே போல வீக்லி சார்ட் பாருங்க. வீக்லி சார்ட்ல பாத்தீங்கன்னா இந்த கிரீன் 8 இஎம்ஏ. ஆல்மோஸ்ட் எல்லா டைம் ஃப்ரேம்லயுமே பாத்தீங்கன்னா பர்டிகுலர் மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட்ல தான் மார்க்கெட் இருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு இங்க இருந்து இந்த டெய்லி சார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லியில 50 இஎம்ஏ டச் பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான குரூஷியல் சப்போர்ட். அதை டச் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிட்டு இருக்கான் இப்ப மார்க்கெட். லைட்டா 100 பாயிண்ட்ஸ் அங்கிருந்து ரிவர்ஸ் ஆகி மேல வந்துட்டு இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகும். பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா எவ்வளவு வரைக்கும் போகும்ன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ 100 இஎம்ஏல சப்போர்ட் எடுத்ததுன்னா 50 நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 50 இஎம்ஏ. 50 இஎம்ஏல சப்போர்ட் எடுத்ததுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கிரீன் அண்ட் ரெட் இருக்கு பாத்தீங்களா, 8 and 13. அதுதான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அது எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, 53,000 லெவல்ல வருது. 53,000 லெவல் தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். 53,040 சம்திங் தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்க இருந்து மார்க்கெட் ஒரு 700-800 பாயிண்ட்ஸ் மேல வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க இருந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்குடைய பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ். வாட்ச் பண்ணுங்க. பேங்க் நிஃப்டி இப்போ 53,300ல இருக்கு. இங்க இருந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டா பாத்தீங்கன்னா 53,040 ஒரு 700-800 பாயிண்ட்ஸ் ஸ்விங்ல மேல வரப்போகுது மார்க்கெட். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பிளான் பண்ணீங்க. இப்போ சப்போர்ட் ஏரியால இருக்கு மார்க்கெட். ஸோ இங்க இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. நன்றி, வணக்கம்.